போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காதல் என்பது பொது உடைமை மாதிரியான ஒரு படங்கள், ப்ரொடியூசரா படப்படங்கள், தங்கலான், கங்குவா, இந்த மாதிரி படப்படங்கள். இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற காதல் என்பது பொதுவான ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் குறுகிய நோக்கில் பார்க்க வேண்டாம். சினிமா என்பது என்னுடைய அதீத பேஷன். நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஒரு சினிமா பற்றி சொல்லுவேன், அந்த சினிமாவில் இந்த படத்தினுடைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க இவன் மாற மாட்டான். ரஜினி சார் எல்லா படத்துலையும் கருப்பு கலர் ஷர்ட் போட்டு வராரு, சிரஞ்சீவி கருப்பு கலர் ஷர்ட் போட்டு வராரு. ஏன் கருப்பு கலருடைய தத்துவம் என்னன்னு சொல்லிட்டு குட்ல சரலுக்குள்ள நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதே இவன் பைத்தியண்டா அதே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி நொந்து போய் உட்கார்ந்தேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு புக் எழுதுனேன், ஆனால் பெரிய அங்கீகாரமே கிடைக்கல, உழைப்பு கொடுத்தும் பிரோஜனம் இல்லை. அடுத்த 3 வருஷம் நான் திருப்பி உட்காந்து எழுதுறேன். அந்த புக்கு தான் ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா. அதுக்கு தான் எனக்கு தேசிய விருது ஃபஸ்ட்டு கிடைச்சிது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சினிமாவில் இதே மாதிரி தான் ஒரு படம் எடுக்கிறேன், தோல்வி அடிச்சு வச்சுங்களேன், நான் உழுந்துட மாட்டேன். அப்படி யோசிச்சே இருப்பேன், எதனால் ஒர்க் ஆகலை, என்ன பண்ணணும், இப்போ அடுத்த கட்டமாக நம்ம எப்படி பயணிக்கணும். ஸோ என்னுடைய பயணம் ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோ. நான் ராம்குமார். அதாவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லையா? அந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது, தமிழ் சினிமாவோட பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். தமிழ் சினிமாவோட ஹெல்த் நீங்கள் செக் பண்ணிக்கணும், எப்படி போயிட்டு இருக்க ஸ்டேட்டஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தனஞ்சயன் சாரோட ஆஃபீஸ்க்கு வந்தால் போதுன்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி டு வெல்கம் சார். தேங்க்யூ ராம்குமார், தேங்க்யூ ஃபார் த நைஸ் வேர்ட்ஸ். நைஸ் டு மீட் யூ அகெயின் சார் ஆஃப்டர் லாங் டைம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்கள் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். காதல் என்பது பொது உடைமை. அதாவது நம்ம காதல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வேரியஸ் எமோஷன்ஸ் ஆக்சுவலி. பட் அது ஒரு அழகான ஒரு படமாக கொடுக்கறது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 54th இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு, பனோரமா ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அப்படிங்கும்போது அந்த படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லைனில் சொல்லிடலாம். ஸ்பெஷலி அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் ரோஹிணி மாமா இருக்கலாம், ஜெய்பீமில் நடித்த லெஜிமோல் அவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி பலர் அந்த படத்தில் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் அந்த படத்தை பற்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அந்த படம் வந்து இந்தியன் படமாக செலக்ட் ஆன உடனே நான் எப்பவுமே வந்து எதெல்லாம் தமிழ்லேருந்து செலக்ட் ஆகுதோ அந்த படம் உடனே பார்த்துன்னு ஆசைப்படுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல. ஏன்னா தமிழ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள் போகும் ஒரு காம்படிஷனுக்கு. இந்தியன் படமாக செலக்ட் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. 12 ஜூரி சேர்ந்து இந்த படம் குவாலிஃபைடாக இல்லையா அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. நான் வந்து இந்த படம் லிஸ்ட்டில் பார்த்த உடனே அந்த ப்ரொடியூசர் எப்படியாவது ரீச் பண்ணணும் பார்த்தா அது எல்லாமே மலையாள ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. இது எப்படா ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இந்தியன் பனோரமா டீமில் இருந்தாங்களே அவங்கள கேட்டேன், இந்த படத்தை பார்க்கணும், நான் கோவா வர முடியல அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு லிங்க் கொடுத்தாங்க. அவங்க வந்து விமியோ லிங்க் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க பிஸ்னஸ்க்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த படத்தோட விமியோ லிங்க் வந்தது. வந்த உடனே நான் வந்து அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு போல்டான ஒரு அட்டெம்ப்ட்டு. இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற காதல் என்பது பொதுவான ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் குறுகிய நோக்கில் பார்க்க வேணாம், அதை வந்து ஒரு ப்ராட் மைண்டோட பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த கதை இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ உடனே அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து இமெயில் பண்ணி நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நான் என்ன கேட்டேன், இந்த படத்தை நான் வந்து தமிழ்நாட்டில் வெளியிடுறேன், பிஸ்னஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க கேரளாவில் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கே ஒரு பேசிக் செட்டப் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, நான் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் எங்களுக்கு இங்கே தெரியாது எதுவுமே, நீங்கள் வந்து இவ்வளோ செலவாயிருக்கு, இந்த தொகையை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று சொன்னபோது நம்மளுக்கு ஒரு சின்ன தயக்கம் வரும்ல. நம்ம இவ்வளோ தொலைவு அவங்க படம் எடுத்துட்டாங்க, பட் இப்போ தபால்னு இதை இவ்வளோ தொலைவு கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிலாம் யோசிச்சுட்டு நான் அப்படியே ஒரு அடுத்த கட்டம் போயிட்டே இருப்போம். நம்ம ஒரு யோசிப்போம், அப்புறம் விட்டுட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்த கலேஷ் ராமானந்த் இருக்கார்ல, அவர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டார், சார் உங்களை மீட் பண்ண முடியுமா, ஐ ஆக்டட் இன் ஹிருதயம், ஐ ஆக்டட் இன் மலையாள ஃபிலிம், இப்போ வந்த படங்கள்லாம் நடிச்சிருக்கேன், தமிழில் வந்து ஒரு பிரேக் த்ரூக்காக பார்த்துட்ருக்கேன், அட் த சேம் டைம் தமிழில் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு இந்த போஸ்ட் அனுப்புறாரு. ஓகே, இது அதாவது இந்த உலகத்தினுடைய நீதின்னு சொல்லுவாங்க, லைஃப் இஸ் லைக் சைக்கிள் மாதிரி. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அனுப்பிச்சார். ஏங்க நான் அந்த படத்தை பார்த்து நான் அந்த படத்தை கேட்டிருக்கேன், பட் யூ கம் எனிவே வில் டிஸ்கஸ் இந்த ஆஃபீஸ்னு. அப்போ ஆஃபீஸ்க்கு வந்தார். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து கலேஷ் எனக்கு போட்டு தான் மெசேஜ். கலேஷ் போட்டுட்டு என்ன சொன்னார், இல்லை சார் அவங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க அவுட் ரேட்டாக இருக்காது கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுவுமே யாருமே வந்து ஒரு மாதிரி அந்த அமௌண்ட்டுக்கு வரலை. அதனால் வந்து அவங்க இப்போது என்னென்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அவங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை, அதனால் நீங்கள் ஏதாவது இந்த படத்தை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஐ எம் ஆல்வேஸ், அப்பயே நான் சொன்னேன், அதாவது பல மாதங்கள் முன்னாடி சொன்னேன், இப்போ நான் வந்து ரெடியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இமீடியட்டாக போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ அவங்களே ப்ரொடியூசர்ஸ் கால் பண்ணாங்க. தே செட் சார், இல்லை சார் அப்போ நாங்கள் எங்களுக்கு உடனே மைண்ட் ப்ரிப்பேர் ஆகலை, பட் இவ்வளோ நீங்கள் பேஷனாக நீங்கள் சொல்லும்போது எங்களை மாதிரியே நீங்களும் பேஷனாக இந்த படத்தில் இருக்கீங்கிறதுக்காக தான்
நான் உங்களுக்கு இந்த படத்தை உங்ககிட்ட நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னாங்க. இப்போ அதனுடைய ப்ரொமோஷன்ஸு நிறைய போயிட்டுருக்கு. எல்லாருமே இந்த ஒரு 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 ஸ்பெஷல் ஷோ ஒன்று வச்சுருந்தோம். இப்போ என்னென்னா டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணலாம். நம்ம வந்து படத்தை லைக் பண்ணுறது ஒன்று, நம்ம ஒரு வெகுஜன மக்களுக்கு போய் ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஸ்க்ரீனிங் ஆரம்பிப்போம். நான் என்ன சொன்னேன், டேரக்டர்கிட்ட தைரியமாக நம்ம படத்தை காமிச்சிட்டே இருப்போம். ஒரு 4 ஷோவாவது போடணும். ஒரு ஷோலையும் ஒரு 25 பேர், நம்ம அதாவது ரொம்ப பேரை கூப்பிட்டோம்னா நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அவங்க அப்படி பார்த்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு 20-25 பேரை ப்ரீவியூ தியேட்டரில் வச்சு நம்ம படத்தை காமிப்போம். எதுவுமே சொல்ல வேணாம், நீங்கள் முடிஞ்சால் வாங்க, அவ்வளோதான் ரிக்வெஸ்ட். ஒரு படம் ரிலீஸ் ஆக போது நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு 25 பேர் வந்தாங்க. அந்த 25 பேரும் பார்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போகவே இல்லை. அவங்க நின்றுட்டு எங்களை அப்ரிஷியேட் பண்ணி, இந்த அளவு ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது எல்லா குடும்பங்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து 2 நாள் முன்னாடி பண்ணும்போது தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்போ அடுத்த ஸ்க்ரீனிங் இந்த வாரம் இருக்குது, அடுத்த ஒரு ஸ்க்ரீனிங் இருக்குது, இப்படியே நாங்கள் பண்ணிட்டு போனோம். ஒரு சண்டேவும் பண்ணலாம், ரிலீஸ் வரையும் நம்ம வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி அவங்க ஒப்பீனியன் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். அதில் ஒரு சின்ன சின்ன ஒப்பீனியன் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுன்னு. இப்போது ஒரு திரைப்படம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படத்துக்கோ இல்லை பாப்புலரான ஒரு படத்துக்கோ நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாலே போகிறோம், போஸ்டர் போட்டாலே போகிறோம், மக்கள் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கோடு வந்துடுவாங்க. பட் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள், அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கதையம்சமாக ஒரு ஸ்ட்ராங்கான கதைகள், அந்த கதைகள் வந்து ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கும், அடுத்த கட்டமாக பேச வைக்கும், பல விஷயங்களை பேச வைக்கிற கதைகள்லாம் நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணணும். அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க்கில் இப்போ இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஒரு கான்வர்சேஷனை, ஒரு டயலாகை ஒரு ஃபேமிலி மத்தியில் உருவாக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உருவாக்கும், பெண்கள் மத்தியில் உருவாக்கும், ஆண்கள் மத்தியில் உருவாக்கும். அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். February 14 வருது. அட் த சேம் டைம் ஒன்று சொல்லணும், இது பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு சுசீந்திரன் சார் வந்து 2K லவ் ஸ்டோரி ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாரு. திடீர்னு நான் போய் அந்த படத்தை பார்த்த உடனே அவ்வளோ பிரமாதமான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ நான் இந்த டைமில் இது சொல்லிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இது ஒரு மாதிரியான லவ் ஸ்டோரின்னா, அதாவது வேறு விதமான லவ் இஸ் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருதுன்னா, அது லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங் சார். வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப், வாட் இஸ் லவ் அப்படின்றத அந்த ட்ரெய்லர் நாளைக்கு வெளியிடுறோம், அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க முடியுமா ஒரு பெண் அண்ட் ஆண் மத்தியில்? ஓகே, அதாவது எப்போவுமே நினைப்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் பழகும்போது அது லவ்வில் போய் முடியும் காலேஜ்லன்னு. அது அப்படி தான் நடக்கணுமா? அப்படி நடக்காமல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியுமா? இப்படி பல கேள்விகளுக்கு அந்த படம் வந்து பதில் சொல்லுது. சுசேந்திரன் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், சார் நீங்களே வெளியிடுங்க அப்படின்னாரு. சார் என்னைக்கு? 14th February சார். நான் ஏற்கனவே ஒரு படம் 14th February பிளான் பண்ணியிருக்கேன். இல்லை சார், நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பேஷனில் இந்த படத்தை வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த படமும் 14th February வருது சார். 2 காதல் படங்கள் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வருது. ஒன்று வந்து காதல் என்பது பொது உடைமை, அடுத்ததாக வந்து 2K லவ் ஸ்டோரி. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு ப்ரொடியூசரா இல்லை ஒரு கிரியேட்டரா ஒரு படத்தை ஒரு டைம் பீரியடில் ஒரு 1 monthல ரிலீஸ் பண்ணதே கஷ்டம். 2 படங்கள் கண்டென்ட்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரே டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன். இஸ் தட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் சார்? இல்லை, நம்ம வந்து இதுக்கு பிளானிங் தான். இப்போ வந்து நம்ம இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பிளானிங் போயிட்டே இருக்குது. நேற்று ஃபுல் டே நான் உட்காந்துட்டு இப்போ வந்து காதல் என்பது புதுமை ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. ஈவினிங் மீட்டிங் பார்த்தீங்கன்னா 2K லவ் ஸ்டோரி ப்ரொமோஷன் மீட்டிங். டைரக்டர் சார் வந்தார், எல்லோரும் வந்தோம். இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனுடைய ட்ரெய்லர் லான்ச் நாளைக்கு, அதுக்கான ஈவெண்ட் இருக்குது. அடுத்ததாக வந்து காதல் என்பது அந்த 7 days போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா 2 டிஃப்ரெண்ட் படங்கள், 2 டிஃப்ரெண்ட் டீமு. நான் ஒத்தர நடுவில் இருந்தாலும் பட் எல்லாருமே அவங்கவுங்க டீம் அவங்கவுங்க சொல்கிறத நம்ம வந்து பிளான் படி ஒரு சிஸ்டமேட்டிக்கான பிளானில் போயிட்டு இருக்கோம். 2மே ஒரே நாளில் வருதுன்றது ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் நான் இப்போ வந்து டிராகன் படம் வருதுன்னு நினச்சிட்டேன். என்னாச்சுன்னா 14th வந்து அவங்க கண்டிப்பாக டிராகன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு படத்தையாவது தள்ளணும், ஒரு படத்தை வெளியிட்டுடலாம், இன்னொரு படத்தை அப்புறம் தள்ளலான்னு பார்த்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதி பாருங்கள். டிராகன் வந்து மூவ் டு 21st. அப்போது 14th வந்து லவ் ஸ்டோரி தான் வரணும், அதுதான் நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும். ஸோ ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரியை கொண்டு வரதுன்றது ஆப்டாக இருக்கும்போது நம்ம எப்படி போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தபோது அப்போ சுதன் சொன்னார், சார் இது வேறு படம், அது வேறு படம், உங்கள் படத்தில் நீங்கள் தான் நடுவில் சென்டர் பாயிண்ட்டாக இருந்தாலும் படங்கள் வேறு வேறு கான்செப்ட்டு, வேறு வேறு ஆடியன்ஸு, அதனால் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னாரு. சரி, ஓகே, நம்மளுக்கு மேனேஜ் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு டீம் இருக்குது, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வரும். ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா இதை வந்து வேறு மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் பார்க்க போகிறாங்க, அந்த படத்தை வேறு மாதிரி பார்க்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு 2 இன்ட்ரெஸ்டிங்கான படைப்புகள் வந்து 14th February வருது.
எல்லா ரொமான்டிக் பீப்புளுக்கும் பிடிக்கும், எல்லா லவர்ஸ்க்கும் பிடிக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். லைக் என்ன ஆர்டினரியா ஒரு விஷயத்த ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஒரு 15 இயர்ஸ் இருக்குமா சார்? ஒரு 25 இயர்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங். 25 இயர்ஸ் ஒரு கார்பரேட் கல்ச்சரில் ஒரு சிஇஓ அந்த மாதிரி பொசிஷனில் இருந்துட்டு ஜம்ப் இன் டு அ நியூ இண்டஸ்ட்ரி கால் சினிமா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு சினிமாக்காரராக இருக்கீங்க, ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர், நேஷனல் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபேஸ் வேல்யூஸ் இருக்கக்கூடிய படங்கள், கண்டென்ட் ட்ரிவனான படங்கள், காதல் என்பது பொது உடைமை மாதிரியான ஒரு படங்கள், கோ ப்ரொடியூசரா பல படங்கள், தங்கலான், கங்குவா, இந்த மாதிரி பல படங்கள் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ப்ரொடியூசரா என்னென்ன எலமெண்ட்ஸை பேசிக்காக வச்சு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு வில் இன்வெஸ்ட்? சினிமா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமா ரொம்ப பிடிக்கும் தான் சினிமாவுக்கு வந்தேன். ஓகே. அது வந்து சினிமா என்பது என்னுடைய அதீத பேஷன்ன்றது அதீத காதல் சொல்கிறது தான். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து சினிமா தான் நம்முடைய ஆல்டர் ஈகோ மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து சினிமா அப்படின்னு வரும்போது வாழ்க்கையில் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது பிறகு சினிமா பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அப்போது எனக்கு சினிமாவில் தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும்போது நான் கார்பரேட் கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும்போதும் அங்கே என்ன கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, பாரு சினிமா பற்றி பேசுவோம் பாரு. நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஒரு சினிமா பற்றி சொல்லுவேன், அந்த சினிமாவில் இந்த படத்தினுடைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அப்போயும் எல்லோரும் சொல்லுவாங்க இவன் மாற மாட்டா, இவன் சினிமா பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் சினிமா கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதோ வகையில் கனெக்ட் பண்ணுவேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஜனமேல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்துட்டு நம்ம சினிமா பற்றி பேசுவேன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் அந்த டைமில், நெருலக் பெயிண்ட்ஸில், கன்சாய் நெருலக்கில். அப்போ வந்து நான் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தேன். அந்த கான்செப்டில் வந்து சினிமாக்காரங்களுக்கு கலருடைய காம்பினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் எல்லா படத்துலையும் கருப்பு கலர் ஷர்ட் போட்டு வராரு, சிரஞ்சீவி கருப்பு கலர் ஷர்ட் போட்டு வராரு, ஏன்? அதுக்கான அனலைஸ் பண்ணி அந்த கருப்பு கலருடைய தத்துவம் என்னன்னு சொல்லிட்டு குட்ல சரலக்கில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அப்போ அவன் சொன்னாங்க, டேய் இவன் பைத்தியன்டா, டேய் சினிமா விட மாட்டேன்றா, இவன் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவான், ஆனால் அந்த சேம் டைம் வந்து எப்படியாவது சினிமா கொண்டு வந்துடுவான். அவன் ஒரு கான்செப்டில் பேசும்போது சினிமா கொண்டு வந்துடுவேன். அப்படி தான் நான் சினிமாக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ சினிமா என்னை விட்டு போவே இல்லை. நீங்கள் ஒரு துறையை அதீதமாக காதலிச்சிங்கன்னா அந்த துறை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு பிளேஸை கொடுக்கும். அப்படி தான் இந்த சினிமா துறை எனக்கு கொடுத்தது. இப்போ நான் வந்து ஒரு 2 தேசிய விருதுகள் வாங்கியிருக்கேன்னா என்னுடைய பேஷனுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். இந்த பேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு புக் எழுதணும் இல்லாமல் 4 விஷயங்கள் உழைச்சி ஒரு புக் எழுதுகிறேன். அந்த புக்கு ஒன்றுமே கிடைக்கல. பெஸ்ட்டாக தமிழ் சினிமா ஒரு புக்கும். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி நொந்து போய் உட்காந்துருந்தேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு புக் எழுதினேன், ஆனால் பெரிய அங்கீகாரமே கிடைக்கல, எங்குமே யாரும் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு வரும்போது நம்ம அப்படி அப்போ தான் வந்து திருப்பி மீண்டு எழுதணும்னு நினைக்கிறேன். அப்போ மீண்டு எழுந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு புக்கு எழுதலாம், அடுத்த ஒரு புக்கில் இந்த புக்கு ஏன் கிடைக்கலன்னு வரும்போது அப்போ என்ன பண்ணேன், அப்புறம் தான் தெரிய வருது ஜூரி யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஜூரிக்கிட்ட நான் கேட்குறேன், அதாவது செலக்ட் ஆகி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வேற ஒரு இதுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் புக்கில் இதெல்லாம் மிஸ்டேக் இருந்தது, அதாவது இதெல்லாம் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல பெஸ்ட்டாக தமிழ் சினிமாவில், அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது ஓகே, அவர் அடுத்ததுன்னு ஜூரி யாரும்போது இல்லை. ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆங்கிலத்தில் எழுதணும் ஃபஸ்ட்டு, அடுத்ததாக கேள்வி கேட்க முடியாத பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும். நீங்கள் எழுதுறது எதுவுமே கேள்வி கேட்க முடியாது, அதாவது சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது. சப்ஜெக்டிவ் இருந்ததுன்னா ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம பேசுறது சப்ஜெக்டிவ் தானே, இப்போ நான் பேசுறது ஒரு சப்ஜெக்டிவ் தான், ஒப்பீனியன் தானே. இப்போ நீங்க கேட்குறது ஒரு ஒப்பீனியன், நான் கேட்குறது ஒரு ஒப்பீனியன், இதுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு கமெண்ட் இருக்கும். நிச்சயமா அப்படி இருந்தா தேசிய விருது கஷ்டம். அப்ஜெக்டிவா இருக்கணும். அப்ஜெக்டிவ் என்னன்னா அதுல கேள்வி கேட்க முடியாத விஷயங்கள் இருக்கு, மறுத்து பேசக்கூடாத ரிசர்ச் ஆதாரம் இருக்கு. அப்பதான் உங்களுக்கு வந்து உங்க அட்டென்ஷனே வரும் உங்க இதுல. இல்லைன்னா நீங்க சொல்றது எல்லாமே சப்ஜெக்டிவான கருத்துக்கள் தான். அப்போ அவர் ஒரு வார்த்தை தான் எனக்கு சொன்னார். அவர் ஒரு பெரிய லெஜெண்ட். அவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து அவர் ரொம்ப சப்ஜெக்டிவாக அந்த புத்தகம் இருந்தது, எங்களால் வந்து இது வந்து ஃபைனஸ்ட் புக்காக சொல்ல முடியாது, ஆனால் ஹார்ட் ஒர்க் நிறைய இருந்தது, உங்கள் ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் சப்ஜெக்டிவாக இருந்தது அப்படின்னும்போது, அப்போது சப்ஜெக்டிவாக நம்ம எழுதணும்னா மாட்டிப்போம், உழைப்பு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அடுத்த 3 வருஷம் நான் திருப்பி உட்காந்து எழுதுறேன். அந்த புக்கு தான் ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா. அதுக்கு தான் எனக்கு தேசிய விருது ஃபஸ்ட்டு கிடச்சிது. சில பேருக்கு நினைப்பாங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு புக்கு அவார்டு கிடையாது, அப்படிலாம் கிடைக்காது. அப்போது 7 வருஷம் நான் உழைக்கிறதுக்கு தான், எனக்கு 7 வருஷம் உழைச்ச பிறகு தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தேசிய விருது கிடைக்குது. ஆனால் 2வது தேசிய விருது அப்படியே கிரிட்டிக்காக எனக்கு வந்து, அப்போ ஆர்டிக்கல் எழுதிட்டே இருந்தேன். புத்தகம் வந்த உடனே எனக்கு பத்திரிகைலாம் கால் பண்ண ஆரம்பிச்சு, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எழுதிட்டே இருக்கேன், ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். எனக்கு நல்லா தெரியும் ஆங்கிலத்தில் எழுதுனா தான் நம்மளுக்கு தேசிய விருதில் ஈஸியாக படிப்பாங்க. தமிழ் எதுனா டிரான்ஸ்லேட் பண்ணணும், எங்கே போய் டிரான்ஸ்லேட் பண்ணி அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான், இங்கிலீஷில் எழுதிட்டே இருப்பேன். அப்புறம் 1 வருஷம் எழுதின பிறகு ஒன்றும் இதுவாகல. 2வது வருஷம் என்னுடைய எழுத்துக்களுக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்குது, பெஸ்ட் கிரிட்டிக்னு. அப்போது பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு அவார்டு கொடுக்கும்போது நான் போய், ஏன்னா இதில் நீங்கள் அவார்டு கிடைச்ச பிறகு தான் உங்களுக்கு தெரியும் யார் ஜூரின்னு. அப்போ தான் நான் போய் அந்த ஜூரி ஹெட்டை போய் பார்த்து அவார்டு வாங்கும்போது அன்றைக்கி பார்த்தேன். அப்போ தான் ஜூரி ஹெட்டு பார்க்குறேன், ஜூரி டீம் பார்க்குறேன். அவங்க வந்து பெரிய பத்மஸ்ரீ அவார்டு வின்னர். அவங்கள போய் அவங்கள போய் நான் சொன்னேன், மேடம் ரொம்ப நன்றி, நான் தான் அவார்டு வின்னர் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்திட்டு. ஓ நீ அவங்களுக்கு தெரியாது, அவங்கள அதெல்லாம் தெரியாது, அவங்கள பொறுத்தவரையும் ஜி தனஞ்சயன் அவ்வளோதான்.
அது பேர் முகம்லாம் தெரியாது. நான் போய் சொன்னேன், நான் மாதிரி நான் ஐம் ஆல்சோ ஃபிலிம் ப்ரொடியூசர் அப்படின்னு. ஃபிலிம் ப்ரொடியூசரா அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியாது இது ஃபிலிம் ப்ரொடியூசரா அப்படின்னு. எனக்கு நம்பவே இல்லை. நீ ரைட்டர் நினச்சேன், ஆத்தர் நினச்சேன். இல்லை மேடம், நான் வந்து ஐம் ஆல்சோ ஃபிலிம் ப்ரொடியூசர், பட் ஐம் ரைட்டிங் அபவுட் இட். இல்லை, இவ்வளோ டீட்டெயிலாக எழுதும் போதே நினச்சேன் யாரோ உள்ளுக்குள்ளே இருக்கிறதா எழுத முடியுது, ஆனால் எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஆளுன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவர் ஆத்தராக என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி எனக்கு அவார்டு கொடுக்கும்போது நம்ம பெருமையாக இருக்கும்ல. எதுக்கு இதை நான் உதாரணமாக சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியணும், எதுவுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது. கண்டிப்பாக, நிச்சயமாக ரொம்ப கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்படும் போது அதுவும் அதீத காதலோடு நீங்கள் கஷ்டப்படும் போது அதுக்கான அங்கீகாரங்கள் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம ஜெயிச்ச பல பேரை பார்த்துட்டு இருக்கோம்ல, அவங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த அதீத காதல் ப்ளஸ் சரியான வாய்ப்புகள் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் வந்து தோத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட வச்சிங்களேன், 4 வருஷம் உழைச்சேன், புக்கு ஒன்றுமே கிடைக்கல, சரி இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னா நான் அடுத்த கட்டம் போயிருக்கேன். அந்த பயணம் அங்கேயோட நின்று போயிருக்கேன். நான் அடுத்ததாக இன்னொரு புக்கு பண்ணுறேன், 3 வருஷம் கழிச்சு அந்த புத்தகத்துக்கு அவார்டு கிடைக்குது. ஓகே, 2011 ஒரு புக்கு வருது, அடுத்தது 2014 புத்தகத்துக்கு எனக்கு அவார்டு கிடைக்குது. அடுத்த 3 வருஷம் உழைச்சிட்டு இருக்கேன். ஏன் 3 வருஷம் உழைக்கிறேன்? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அடுத்த உழைக்கிறேன், அந்த புக்கு கிடைக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது, கேரண்டிலாம் எதுவும் கிடையாது, ஆனால் அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சினிமாவில் இதே மாதிரி தான் ஒரு படம் எடுக்கிறேன், தோல்வி அடைஞ்சிச்சு வச்சுங்களேன், நான் உழுந்துட மாட்டேன், அப்படி யோசிச்சே இருப்பேன், எதனால் ஒர்க் ஆகலை, என்ன பண்ணணும், இப்போ அடுத்த கட்டமாக நம்ம எப்படி பயணிக்கணும். ஸோ என்னுடைய பயணம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. சினிமா ஃபுல்லாகவே இவ்வளோ தூரம் நான் சஸ்டெயின் ஆகிருக்கேன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. இப்போ வந்து நான் சினிமாவில் ஆக்டிவாக ப்ரொடியூசராக, கோ ப்ரொடியூசராக, பல டிஸ்ட்ரிபியூட்டராக 20 வருஷம் நான் வரப்போகுது. 20 வருஷம் நான் சர்வை பண்ணதே, சஸ்டெயின் பண்ணதே வந்து காரணம் வந்து ஒரே ஒரு ரீசன் தான், பேஷன். ஒன்று மட்டும்தான் என்னை டீப்பாக ட்ரைவ் பண்ணுறது, என்னுடைய பேஷன். என்னை வந்து இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு நினச்சி நான் இதோட நான் பயணிச்சிட்ருக்கேன். அதனால் சினிமா என்னை வந்து அதை கையால் ஏந்திக்கிட்டு, சினிமா எனக்கு அந்த ஏதோ ஒரு வகையில் வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்குது, ஏதோ ஒரு வகையில் என்னை காப்பாற்றிட்டே இருக்குது. நீங்கள் பேஷனாக இல்லைன்னு வச்சிங்களேன், சினிமா உங்களை காப்பாற்றுது. நிச்சயம் தொழிலாக பார்த்தீங்கன்னா சினிமா காப்பாற்றுது. சினிமா நீங்கள் பேஷனோட நேசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும், உங்களை சர்வை பண்ண வைக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் சர்வை பண்ணலாம். எனக்குன்னு ஒரு பிளேஸ் இந்த சினிமா கொடுத்ததுக்கான காரணமே ஒரு வார்த்தை தான், மை டீப் பேஷன் டுவர்ட்ஸ் மை ஆர்ட். எனக்கு சினிமா, நல்ல சினிமாக்கள் பிடிக்கும். இன்றைக்கி காதல் என்பது பொது உடைமையை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். 1 வருஷமாக அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. முடியாத படத்தை இன்றைக்கி ஒரு வார்த்தை கேட்காம அந்த ப்ரொடியூசர் நீங்களே பார்த்துங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறீங்க, ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே உங்கள் படம் மாதிரி நீங்கள் டேக் ஓவர் பண்ணி பண்ணுறீங்க. அதே மாதிரி சுசீந்திரன் சார் சொன்னார், 2K லவ் ஸ்டோரியை வந்து தனஞ்சனோட யாரும் பெட்டராக பார்த்துக்க முடியாது, அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது, நம்மளுடைய ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸை உருவாக்கியிருக்கோம், ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கான ஒரு பிளேஸை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் உருவாக்கியிருக்கோம். இல்லைனா நம்ம பேர் நம்பிக்கை வச்சு ஏன் ஒரு படத்தை கொடுக்கணும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி அதுவும் கோடிகளை செலவு பண்ணி ஒரு படத்தை நம்ம கையில் ஏன் கொடுப்பாங்க? மொத்தமாக நீங்கள் பார்த்துங்க சார், பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த டீப்பாக பேஷனட்டாக இருக்கிற ஒரு மனிதர் நம்ம படத்தை காப்பாற்றுவார், நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பாரு, அந்த நம்பிக்கையில் தான் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்த படங்களில் நான் பல படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷனில் இப்போ சமீபத்தில் ஒரு நொடின்ற படம் நல்லா வெற்றிகரமாக போச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு பல படங்கள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெரிட்டரி பண்ணுவேன், ஒரு படத்தை மொத்தமாக எடுத்து பண்ணுவேன், அப்படி பல விதங்களில் நான் இயங்கிட்டே இருக்கேன். அந்த இயக்கம் எல்லாமே காரணம் வந்து நல்ல படங்களை எப்படியாவது திரையரங்களை கொண்டு வரணும், அவங்களுக்கான பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும். அவங்க ஜெயிச்சாங்கன்னா நம்மளுக்கும் ஒரு அது மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும், நம்மளும் அடுத்த கட்டம் பயணிச்சுட்டே இருக்கலாம். வெற்றிகரமான படங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான பயணம் தொடர்ந்துட்டே இருக்குன்ற நம்பிக்கையில் தான் பயணிச்சுட்டே இருக்கேன். சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்களோட பேச்சு, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், சினிமாவை ரொம்ப ஆழமாக காதலிச்சு நேசித்து தரமான படங்களுக்கான விமர்சனங்களை கொடுத்து, மற்ற படங்களையும் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு நல்ல படம் பார்த்தீங்கன்னா உடனே அதை பற்றி யூடியூப்ஸில் கமெண்ட் பண்ணுறது எப்போவுமே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய படங்கள் 2 படங்கள், காதல் என்பது பொது உடைமை, 2K லவ் ஸ்டோரி, இந்த 2 படமுமே பார்த்தீங்க அப்படின்னா வர February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காதலர்கள் எல்லா காதலர்களுக்குமான ஒரு படமாக வரப்போகுது. இந்த படத்தோட எதிர்பார்ப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நம்மளுடைய நக்கரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட்.